இலவசங்களை கண்டு ஏமாந்துடாதீங்க. அது என் மேலே 1,20,000 கடன் இந்த கவர்மெண்ட் வச்சிருக்குன்ற உரிமையில நான் பேசுறேன். நம்ம எல்லார் மேலேயும் 1,00,000க்கு மேல கடன் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுதான் நடக்குது. ஏன்னா நம்ம எல்லார் மேலேயும் 1,00,000க்கு மேல கடன் வாங்கி வச்சிருக்காங்களா நம்ம தமிழக அரசாங்கம். இது மேல யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த 5,000 ரூபாய் தரது கூட கஷ்டம் தான். அடுத்தது யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்களுக்கு ரொம்ப சிக்கல் தான் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் பேசி வீடியோ காணொலி போட்டிருக்காரு. அதை போய் பாருங்க. 2026 தமிழ்நாட்டில் யார் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க காலி. இப்போ ஆள்றாங்க தெரியுமா, அந்த ஆளுங்கட்சி உட்பட. ஏன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்டேட்டோட கடன், தமிழ்நாட்டோட கடன் இருக்குல்ல, 2019 வரைக்கும் நம்மளோட கடன் 5 லட்சம் கோடி இருந்துச்சு. இன்னைக்கு தேதிக்கு வெறும் 5 வருஷத்துல அது ஆல்மோஸ்ட் டபுள் ஆகி 9.5 லட்சம் கோடி. அதாவது தமிழ்நாட்டில் வாழ்ற ஒவ்வொரு மக்கள் மேலேயும் 1,20,000 கடன் வாங்கிறாங்க. என் மேலே 1,20,000 கடன் இந்த கவர்மெண்ட் வச்சிருக்குன்ற உரிமையில நான் பேசுறேன். உங்களை டைரக்டா கடன்கார நீ காசு கொடுன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. இது எப்படியெல்லாம் உங்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்போ 1,000 ரூபாய் 5,000 ரூபாய் காசுலாம் கொடுக்கலாம் தெரியுமா. இதை இவங்களே ஆட்சிக்கு வந்தாலும் அடுத்த வருஷத்துல கொடுக்க முடியாது. ஏன் ஒரு ஸ்டேட் இஷ்டத்துக்கு கடன் வாங்கிட்டே இருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. இந்த கடன் கொடுக்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட், ரிசர்வ் பேங்க் தான் கடன் கொடுக்கும். நீங்கள் கடன் கேட்க பல நிபந்தனைகள் உங்களுக்கு விதிப்பாங்க. அவங்க ஒரு வருஷத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண அமௌண்ட்டு அதில் ஒரு 3-4% வரைக்கும் தான் கடன் வாங்க முடியும். அதாவது மொத்தமாகவே அவங்க ஒரு 40% கடனாக வச்சுக்க முடியும். உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, 1,000 ரூபாய் மாதம் கொடுக்குறாங்களே, 900 ரூபாய் ரவுண்டாக வச்சுப்போம். ஒரு நாளைக்கு 30 ரூபாய். இந்த 30 ரூபா அவங்ககிட்ட கொடுத்துட்டு இது எப்படிலாம் அவங்க திருப்பி எடுப்பாங்கன்னு சொல்கிறேன். டெய்லி எல்லா வீட்லையும் பால் வாங்குறீங்களா, பாலுக்கு 1 ரூபாய் ஏற்றுவோம். கரண்ட் யூஸ் பண்ணுறீங்களா, யூனிட்டுக்கு 50 காசு ஏற்றுவோம். பஸ்ஸில் போகிறீங்களா, ஸ்பெஷல் பஸ்ஸெல்லாம் விடுவோம். பஸ் டிக்கெட் ஃபேர் ஏற்றுவோம். இந்த மாதிரி ரேட்டை ஏற்றி அந்த 30 ரூபாய்க்கு மேலே அவங்க இருந்து பிடிங்கிடுவாங்க. அண்ட் இன்னொரு வகையில் எப்படி இதெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடன் வாங்க நம்ம பட்ஜெட் இருக்குல்ல, ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட், அதில் பெரும்பாலான அமௌண்ட் அந்த கடனுக்கு வட்டி கட்டத்தில் போயிடும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு காசு எல்லாம் போயிடும். இது இல்லாமல் மற்ற துறைகள்லாம் இருக்குல்ல, அந்த துறைகள்லாம் சம்பளம் கொடுக்க முடியாமல், பென்ஷன் கொடுக்க முடியாமல் கவர்மெண்ட் ஸ்தம்பிக்கும். இப்போவுமே எனக்கு தெரிஞ்சு டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவங்களாம் இன்னும் பென்ஷன் பண்ண வராமல் நிறைய பேர் சஃபர் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி வேலை பார்க்குறவங்களுக்கே சம்பளம் சரியாக வர மாட்டேங்குது. இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். நீங்கள் ஒரு பக்கம் ஃப்ரீயாக கொடுக்குறது, இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு காசு கிடைக்காம பாதிப்பு ஏற்படுது. இவங்களே அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிவிடும், நீ ஏற்கனவே கடன் வாங்கிட்டே இருக்க, இதுக்கு மேலே கடன் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே இது எப்படி சொல்லலாம்னா, நாங்கள் அமௌண்ட் கேட்டோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு தரலன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லி நிறுத்திடுவாங்க. அவ்வளோதான். ஸோ தொடர்ந்து கடன் வாங்கிட்டே போக முடியாது, ஃப்ரீயாகவும் கொடுத்துட்டே வர முடியாது. தமிழ்நாடு வளருதுன்னு சொல்கிறோம், தொழிலில் வளருது, ப்ராஃபிட்டில் வளருதுன்னு சொல்கிறோம். பட் அந்த காசெல்லாம் எங்கே போகுது? கடன் எப்படி இவ்வளோ உயரத்துக்கு போகுது? இந்த கேள்வி வரும் இல்லையா? ஜஸ்ட் தாட் ஆஃப் ஷேரிங், அவ்வளோதான். இலவசங்களை கண்டு ஏமாந்துடாதீங்க. அது தொடர்ந்து அவங்களால கொடுக்கவும் முடியாது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான்.